அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகள் நன்றாக கல்வி பயிலவும் கல்வியில் மந்தநிலை விளக்கவும் இந்த பரிகாரங்கள், அதாவது எளிமையான பரிகாரம், அதை விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிங்க. பொதுவாக ஒவ்வொரு தசமி தேதின்னு அந்த செஞ்சிங்கனாக்க உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு இருக்க கல்வி தடை எல்லாமே விலகிடுவாங்க. ஒருவர் கல்வி பயில லக்னாதிபதி சூரியன், சந்திரன், புதன், 12ஆம் அதிபதி, இந்த 5 கிரகமும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த 5 கிரகத்துக்கும் ஒருவருடன் ஒருவன் தொடர்பு நன்றாக இருக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒரு கிரகத்தின் தொடர்பு பாதிக்கப்பட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு கிரகங்கள் பலவீனமாக இருந்தாலோ கல்வியில் தடையும் முன்னேற்றமும் தடைபட வாய்ப்பு உண்டு. ஒரு வெற்றிலையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். பிள்ளையார் கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும். வெற்றிலை காம்பு வடக்கு நோக்கியும் நுனிப்பகுதி தெற்கு நோக்கியும் இருக்க வேண்டும். அதற்கு முன் விநாயகருக்கு முன் ஒரு வெள்ளை தாமரைப்பூ வைக்க வேண்டும். தாமரைப்பூவுக்கு முன் ஒரு மண் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் 5 கலர்களான சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம் ஆகிய 5 கலர் நூலை ஒன்றாக திரித்து தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். குழந்தைகள் மேற்கு நோக்கி அமர வேண்டும். தீபத்தின் உயரம் குழந்தைகளின் கண்களில் மட்டத்துக்கு இருக்க வேண்டும். தீபத்தை விட 1 இன்ச், குறைந்தது 1 இன்ச்சு உயரமாவது விநாயகர் இருக்க வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் சாற்ற வேண்டும். தீபத்து முன் அமர்ந்து ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய சரஸ்வதி கணபதியே வரவரத சர்வ கல்வியும் வசமானிய ஸ்வாகா என்னும் மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தசமி திதி என்றும் செய்து வந்தால் குழந்தைகள் நன்றாக கல்வி பயில்வார்கள். தற்போது எடுக்கும் மதிப்பெண்ணை விட குறைந்தது 25% மதிப்பெண்கள் அதிகமாக எடுப்பார்கள். கல்வியில் உள்ள மந்த நிலை நீங்கும். கல்வி தடையும் விலகும். குழந்தைகள் வாழ்வில் வெற்றி பெற இந்த பரிகாரத்தை அவசியம் செய்யவும். எல்லாம் நல்லதே நடக்கும்.